வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஃப்ரெண்டா கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி சொல்லலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு மீ சோப் டிஸ்பென்சர். ஆனா அந்த மாதிரியான ப்ராடக்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ அந்த மாதிரியே பாத்தீங்கன்னா பிசி பில்டிங்க்கு வீடியோ கேட்டாங்க. ஆமா, அதனாலதான் சரி நம்மளும் பிசி பில்டிங்க்கு சம்பந்தமா ஒரு பிளேயர் சொல்லி போட்டாச்சு. ஆமா. சோ அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே ஒரு சில வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, நான் ஃபிளைட் சிமுலேட்டர் விளையாடுவேன் அப்படின்னு வரும் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த வீடியோ வரப்போகுது, கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோ அதுக்கான செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. என்ன கொஞ்சம் பழைய கார்டுல விளையாண்டுட்டு இருந்தாங்க. இனிமே வந்து ஸோ அதுதான் நான் 2000 சிஸ்டம் ரெடி பண்ணது. இதுக்கு முன்னாடி மெயின் சிஸ்டம் ரெடி பண்ணது வந்து 2015 ரெடி பண்ணேன். இன்டெல் 6700K. அந்த டைம்ல இருந்து பிசி ஒழுங்கா தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து சில பேர் வந்து ஒரு மித்தம் இருக்கு, பிசினா 2 வருஷத்துக்கு ஸ்லோ டவுன் ஆயிடும், வருஷம் அப்கிரேட் பண்ணும், அப்படிலாம் கிடையாதுங்க. நல்ல பிசி பில்ட் பண்ணீங்கன்னா நிறைய நேரத்துக்கு ஓடும் கண்டிப்பா. ஸோ பேசிக்கா சில விஷயம்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணாம எஸ்எஸ்டி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கிராபிக்ஸ் கார்டு வாங்காம யூஸ் பண்ணீங்கன்னா போர்டு லோடு நிறைய ஆகும், சீக்கிரமா போர்டு போக சான்ஸ் இருக்கு. ஸோ கிராபிக்ஸ் கார்டு வித் கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பவர் சப்ளை, அது எல்லாத்துக்கும் அஞ்சத்தனம் பண்ணுவாங்க எல்லாரும். 50,000 சிஸ்டம் வாங்கும்போது கூட ஒரு 2000-3000க்குள்ள எஸ்எம்பிஎஸ் வரணும்னு பார்ப்பாங்க. எஸ்எம்பிஎஸ் வந்து உங்களோட ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம் மாதிரி தான். அது வந்து அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு கார்சர், கூலர் மாஸ்டர், நல்ல ஒரு ஹை குவாலிட்டி எஸ்எம்பிஎஸ் வாங்கணும். சோ அதெல்லாம் பேசுவோம் அடுத்த வீடியோல. ஆனா இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது அது எல்லாத்தோடய சேர்ந்து இதுவும் இருக்குமா, என்னன்னா கிராபிக்ஸ் கார்டு. சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, நிறைய பேர் உங்களுக்கு நம்ம கேமர்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் வந்து ரொம்ப மலிய விலையில் RTX 30 சீரீஸ் வந்து இருக்கிற கார்டு. ஆனா அது இருக்கிறதே கம்மி விலையா இருந்தாலும் இருக்கிறதே இதுதான். இது கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட 60,000 மார்க்கெட்ல இந்த கார்டு 68,000 எம்ஆர்பி போட்டிருக்கு. ஆனா மார்க்கெட்ல அரௌண்ட் 60,000 விக்குது. இது என்னன்னா NVIDIAவோட 30 சீரீஸ், அது இந்த நியூ 23,000 சீரீஸ் சொல்லலாம், 30 சீரீஸ் சொல்லலாம். NVIDIAவோட லேட்டஸ்ட் கார்டு, அந்த டெக்னாலஜி இந்த 2020 விட்டுருக்காங்க. ஸோ எப்படின்னா NVIDIA வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, அந்த டெக்னாலஜியோட ஓனர் மாதிரி நிறைய OEMஸ்க்கு கொடுத்துடுறாங்க அந்த டெக்னாலஜி லைசன்ஸ். அந்த மாதிரி ஒருத்தர் ஜொட்டாக். ஸோ ஜொட்டாக், நீங்க GeForce டெக்னாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் MSI, கிகாபைட், ஜொட்டாக், அசூஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இந்த மாதிரி கார்டு கஸ்டமைஸ் பண்ணி அவங்களோட ஃபிளேவர் கொடுப்பாங்க கார்டுல. ஸோ அந்த மாதிரி விதத்துல தான் நம்மளுக்கு வந்து இருக்கிறது வந்து இந்த ஜொட்டாக் கார்டு. ஸோ இது என்னன்னா, இது வந்து ஒரு ட்வின் எட்ஜ் OC எடிஷன். இந்த கார்டு கூட ஓவர் கிளாக் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பட் நம்ம வந்து செட்டப் பண்ணி பார்த்தா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கார்டு பார்த்தீங்கன்னா 980 Ti சிவா. அது வந்து 2014 வந்த கார்டு. நான் 2015 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து அதுதான் டாப் கார்டா இருந்தது. டைட்டன் ஒரு கார்டு வந்தது அதுக்கப்புறம். இந்த டப்பா சைஸ் இருக்குமா? ஆமா, இதோட கொஞ்சம் பெருசு தான் அந்த கார்டு. ஸோ அந்த கார்டை தான் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணலான்னு இருக்கேன் இந்த கார்டோட. ஸோ அதனால தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதில் ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். ஸோ இந்த NVIDIA ஆம்பியர் ஆர்கிடெக்சர்னு ஒரு ஆர்கிடெக்சர் தான் இருக்குது. ஸோ அதுதான் மெயின் சேஞ்சு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம். இன்னும் நிறைய ப்ரைஸ் இருந்து நிறைய பேர் வாங்கலை. ஸோ போன தடவை பார்த்தீங்கன்னா 2000 சீரீஸ் NVIDIA விட்டாங்க, அவ்வளோவா விற்கலை. ஏன்னா வந்து ப்ரைஸ் அதிகம். காஸ்ட்லியா இருந்தது. NVIDIA 2060 அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது, நிறைய பேர் வாங்கல. ஒன்லி ப்ரோ கேமர்ஸ் மட்டும் தான், நிறைய பட்ஜெட் இருக்கிறவங்க தான் வாங்கினாங்க. கேமிங் இன்னும் வந்து அஃபோர்டபுள் ஆக்கணும், அந்த நோக்கத்தை தான் இந்த வாட்டி இந்த கார்டு. ஆக்சுவலி யூஎஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா $410 தான். ஆனா எங்குமே கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோ ஒரு வேர்ல்டு வைட் ஷார்டேஜ். ஏன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவ் பிரைஸ்ல விட்டுட்டாங்க. ஸோ இந்த இந்தியாவில் வந்து ஃபவுண்டர்ஸ் எடிஷன் NVIDIAவே லான்ச் பண்ணியிருக்காங்க கார்டு. ஸோ அவங்களோட ஓன் கார்டும் இருக்கு. பட் வந்து அது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, யாருக்கிட்டயுமே இல்ல. அது இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா மைனிங் எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிடுறாங்க. ஒண்ணு அந்த மைனிங், இன்னொன்னு வந்து இந்த பிளாக் மார்க்கெட், இந்த வாங்கி ரீசேல் பண்றது, அது பெரிய விஷயம், பிரச்சனை. சோ அதையும் மீறி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்குன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரியா. இதை மாட்டிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு வரும்போது இதுல வந்து தான் இது ஸ்பெசிபிகேஷன்ஸ் பார்க்கும்போது சிவா, இதுல வந்து அது மெஷர் வந்து பண்றது பாத்தீங்கன்னா கூடா கோர்ஸ்னு ஒண்ணு, இந்த கிராஃபிக் கோர்ஸ் என்னோட கார்டுல இருந்ததுன்னா 2000-3000 தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த கார்டுல வந்து 5888 கூடா கோர்ஸ் இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் அந்த ரெண்டரிங்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். பிளஸ் வந்து இது வந்து 8GB கிராஃபிக்ஸ் மெமரி. ஸோ அதுதான் உங்களோட கிராஃபிக்ஸ் மெமரி. அண்ட் வந்து DDR6
ஆமா அது இந்தாங்க வச்சுக்கோங்க. ஸோ PCI Gen 4, ஸோ Gen 3 போர்ட்லயும் ஓடும். ஆனா Gen 4 இருந்தா ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வரும். அண்ட் இது வந்து 1.73 GHz இது. ஆனா இதோட இந்த இது வந்து ஃபவுண்டர் எடிஷன். இதோட ஸ்பெக்ஸ் வந்து ஸ்லைட்லி அதோட கொஞ்சம் ஹையர் ஸ்பெக்ஸ், ஏன்னா இவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரேம் 8, இந்த மெமரி வந்து 8 GB இருக்கிறதுனால உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டுல நல்லா அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய ஹை. இது வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, நீங்க 4K கேமிங்கும் கம்பேட்டபிள் தான் அது. ஆனா வந்து நீங்க ஒரு 2K ஒரு 1440p மானிட்டர்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த மாதிரி கேமருக்கு இது இந்த கார்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க வந்து RTX 4K கேமிங் எல்லாம் பண்ணா நீங்க வந்து 3080 3090 அந்த மாதிரி கார்டு, அந்த கார்டு வாங்கிக்கலாம். பட் இதுல என்ன அருமையான விஷயம்னா, எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு நிறைய மானிட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ண எப்படி அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்துல காமிக்கிறேன். இந்த மல்டி மானிட்டர் செட்டப் வச்சு நீங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு கம்ப்யூட்டரை. ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு மானிட்டர் தான் கனெக்ட் பண்ணணும் இல்லைங்க, நிறைய மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த கார்டை வச்சு 4 மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம் சிவா. ஸோ ஒரே சிஸ்டம்ல இருந்து 4 மானிட்டர் நீங்க 3 கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. 3 கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, 4 கனெக்ட் பண்ணலாம். ஸோ 3 டிஸ்பிளே போட்டு, அதுவும் டிஸ்பிளே போட்டு லேட்டஸ்ட் 1.4A HDMI 2.1 இருக்குது. டிஏ இருக்கான்னு தெரியல, மானிட்டர் இருக்கான்னு தெரியல, அதனால விட்டாங்க. அது ரெண்டும் கிடைச்சாலும் கேபிள் கிடைக்காது. HDMI 2.1 கேபிள் கிடைக்கிறதும் கஷ்டம். ஸோ அந்த கேபிள் யூஸ் பண்ணீங்கன்னா அப் டு 8K சப்போர்ட் பண்ணுமா இந்த கார்டு. 8K, ஆமா 8K. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த ரே ட்ரேசிங் அதெல்லாம் வந்து லேட்டஸ்ட். ஸோ நம்ம கேம் நிறைய போட்டு வச்சிருக்காங்க. கேம் ரெடி டிரைவர்ஸ் ஆகட்டும், ஜிஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். இது வந்து ஜிஃபோர்ஸ் என்ன அருமையான விஷயம்னா, அவங்களோட அந்த டிரைவர் சப்போர்ட் அருமையா இருக்கும். நீங்க கார்டு 5 வருஷமா ஆச்சு வாங்கினோம், இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் வந்துட்டு இருக்கு. லேட்டஸ்டா ஒரு கேம் ரிலீஸ் ஆச்சும் அதுக்கும் அப்டேட் விடுவான். NVIDIA அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். கிராபிக்ஸ் டிரைவர்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம வாங்க இந்த கார்டு ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தாராளமா. ஐஸ்டார்ம் ஃப்ரீஸ்டெக், ஐஸ்டார்ம் 2. அவங்களோட கூலிங் டெக்னாலஜி அது ஐஸ்டார்ம். ஸோ இதில் லிக்விட் கூலிங்லாம் கிடையாது, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிராபிக்ஸ் கார்ட்ஸ்லாம் வந்து காப்பர். அதுக்கு முன்னாடி இதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கீழே ஏதோ டீடைல்ஸ் இருந்துச்சு, இந்த பிரைசிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோட்டாக் இருக்கிற கம்பெனி வந்து ஹாங்காங் பேஸ்ட் கம்பெனி. ஆனா இந்த கார்டு வந்து மேட் இன் சைனா தான். ஆனா ஜோட்டாக் வந்து இந்தியாலயும் இருக்கு, யூரோப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, ஜோட்டாக் வந்து ஹெட் குவார்டர்ஸ் ஹாங்காங்ல இருக்கு, ஆனா NVIDIA வந்து கலிபோர்னியால இருக்கா. ஆமா, 2 பேரும் கை கோர்த்து இது வருது. ஆமா, ஆனா வந்து இம்போர்ட்டட் பை கொல்கட்டா. சோ அக்டோபர்ல தான் பண்ணிருக்காங்க. சோ புது ப்ராடக்ட் தான், வேற லெவல்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த பாக்ஸ் சூப்பரா இருக்கு. மேல இருக்கிறது வெறும் இந்த ப்ரோஷர் மேட்டர் தான். சோ அதை எடுத்துருவோம், என்ன இருக்குன்னு பாப்போம். எல்லாமே கொஞ்சம் அட்ராக்டிவா அப்படியே மினுக்குது. வெறும் பிளாஸ்டிக் கவர் தான். ஆமா, இது வந்து அதுதான் அது சொல்லணும்னு நினைச்சேன். SMPS சொன்னேன் இல்லையா, இதுக்கு மினிமம் ஒரு 650 வாட்ஸ் இருந்தா தான் அந்த கார்டு ரெக்கமெண்டடு. ஸோ அதுக்கு வந்து நீங்க இது NVIDIA அந்த 3070 சீரீஸ் ரெக்கமெண்டட் வந்து டுவெல் 8 பின் கனெக்டர் உள்ள இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 2 8 பின் கனெக்டர் கொடுத்துருக்கான். ஸோ நீங்க 12 பின் 2 உங்க போர்டில் சப்போர்ட் இருக்கணும். இவ்வளோ பவருக்கு SMPSல இவ்வளோ பவர் இருக்கணும். ஸோ டுவெல் ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கணும். அப்ப SMPS மாத்தணும். ஆமா, சப்போர்ட் ஆகலாம் SMPS. அப்ப SMPS அன்பாக்ஸ் பண்ணணும். ஆமா, அடுத்து வருது. அப்புறம் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாலேஷன் கைடு, வார்னிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நல்ல விஷயம், ஜோட்டாக் பொறுத்திருக்காங்க, நிறைய வாரண்டி தரான். ஒரு கிட்டத்தட்ட ஐ திங்க் இதுல பாக்ஸ்ல எவ்வளவு வாரண்டி போட்டிருந்ததுன்னா, எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் இருக்கு. இது வந்து 3 இயர்ஸ் நினைக்கிறேன். எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டா 5 இயர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ் வாரண்டியா? அதான் இருக்கா? இல்ல, இந்த இடத்துல எல்லாம் அதெல்லாம் எதுவும் போடல. ஆம்பிளிஃபைடு கேமிங் அப்படின்றதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் சைஸ் வைஸ் பார்த்தா செம்ம காம்பாக்டா இருக்கு. ஆமா, முன்னாடி இருக்கிற கார்டுலாம் இவ்வளவு பெருசா இருக்கும். நிறைய NVIDIA கார்ட்ஸ் இந்த 3070 சீரீஸ் 3080 சீரீஸ்லாம் ஆகட்டும் 3 ஃபேன் கார்டுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து 2 ஃபேன் கார்டு. ஸோ ரொம்ப காம்பாக்டான கார்டு. என்ன பழைய கார்டோட சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன், அதோட பெருசா இருக்கும். நான் கூட இந்த பைப் எல்லாம் பார்த்துட்டு லிக்விட் கூலிங் நினைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட். இல்ல, இதெல்லாம் வந்து காப்பர் டியூப்ஸ் அண்ட் ஸ்டீல் டியூப்ஸ், அதை வச்சு கூலிங் பண்றாங்க. இது நீங்க பேக் 2 ஃபேன் இருக்கு மேல. பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 போர்ட்ஸ், 3 டிஸ்பிளே போட்டு ஒரு HDMI போர்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து அப்படியே உங்க மதர் போர்டில் போய் ஸ்லாட் பண்ணும். அதுக்கு போர்ட் PCI போர்ட்டு அருமையா இருக்கு. நார்மலா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, ரேம்
அந்த ரேம் ஸ்டிக் சைஸ் தான் அதெல்லாம் பார்த்து பழகிருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய மாடல் தான் போட்டிருக்கேன். மாடல் ஜோட்டாக் கேமிங் GeForce RTX 3070 Twin Edge OC 8GB 256 GDDR6. இன்னும் ஏதோ நம்பர் வரிசையா போயிட்டே இருக்கு இந்த மாதிரி. சோ அருமையான கார்டு. நம்ம வந்து கேமிங் எல்லாம் லைவா எப்படி இருக்கு இத இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்கு கேமிங், FPS எல்லாம் எப்படி இருக்கு, ஃப்ரேம் ரேட் எல்லாம் எப்படி இருக்கு, குவாலிட்டி ஆஃப் கேமிங் பழைய கார்டோட அப்கிரேட் பண்ணது வர்த்தா, ஓவரால் சாட்டிஸ்ஃபைடா இல்லையா எல்லாமே இப்ப பார்க்கலாம். Chennai Tower Mariner 529 are ready for departing straight out at runway 25. Mariner 529 are cleared for takeoff runway 25, departing straight out approved. Cleared for takeoff runway 25 Mariner 529er. Chennai Tower Mariner 529er is 10 miles east with Yankee to land. Mariner 529er Chennai Tower. Fly straight in runway 25. Altimeter 29er decimal 9er 2 and 272 at tree. Make straight in runway 25 Mariner 529er. Overspeed. Overspeed. Chennai Tower Mariner 529er is 10 miles east with Yankee to land. Make straight in runway 25 Mariner 529er. Mariner 529er Chennai Tower. Fly straight in runway 25. Altimeter 29er decimal 9er 2 and 272 at tree. Make straight in runway 25 Mariner 529er.
ஸோ வியூவர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேம் ஃபுட்டேஜ் நிறைய பார்த்தீங்க. மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டர் ஃப்ளைட் வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் பண்ணி லேண்ட்லாம் பண்ணோம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு இந்த சிட்டி டீட்டெயில்ஸு டெக்ஸ்சர்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது குவாலிட்டி இந்த கிராஃபிக்ஸ் கார்டில். நான் ஒரு பழைய மிஷினில் தாங்க இதை ரன் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரேம் ரேட்ஸ் கொஞ்சம் அவ்வளோ எதிர்பார்க்குற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ப்ளேபேக்கு. கேம் விளையாடும் போது ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. மைக்ரோசாஃப்ட் ஃபோர்ஸா 4 அது ஒரு ரேசிங் கேம், அதுவும் சூப்பராக இருந்தது, அதுவும் ஓடி பார்த்தேன். ஸோ நான் மற்ற கேம்ஸாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் போட முடியாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், கேம் ஃபுட்டேஜ், பிசி பில்டிங்கு அந்த மாதிரி பற்றிலாம் நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னு விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸை நம்ம இந்த சேனலில் எதிர்பார்க்கலாம். அப்போ இங்கே விடைபெறுவது வருண். இங்கே பார்த்து கொண்டு இருக்குது ஃபோன் அரேனா தமிழ். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.